காப்பாற்றுவான்னு நினச்சிக்கிறோமே, யாரும் காப்பாற்றலையே. அப்போ நமக்குன்னு ஒருவன் இருக்கான்னு நினைக்கும் பொழுது, கிருஷ்ணன்னு நினைக்கும் பொழுது கை ரெண்டுத்தையும் விட்டு அப்படியே கையை கூப்பிட்டான். அப்போ தானே பெருமாள் ஓடி வரான். ஹா கிருஷ்ண துவாரகாவாசின்னே குவாசி யாதவநந்தனா, ஹா கிருஷ்ண துவாரகாவாசின்னே குவாசி யாதவநந்தனா, இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிமுபேக்ஷசே, அநாதாம் கிமுபேக்ஷசே. ஹா கிருஷ்ணா, கிருஷ்ணன் இருக்கிறானே, அவன் துவாரகையில் இருக்கானே, அவன் காதில் விழணுமே அப்படிங்கிறதுக்காக ஹா கிருஷ்ணா துவாரகாவாசின்னு குவாசி யாதவநந்தனா, யாதவர்களுக்கெல்லாம் யாதவ குழந்தையே நந்தனா, கிருஷ்ணா நீ என்னை காப்பாற்ற மாட்டியா, நான் இப்படி அவஸ்தைப்பட்டு இருக்கேனே அப்படின்னு கேட்கிறா. சங்க சக்கரம் கதாபாணே துவாரகாம் நிலையா அச்சுதா, கோவிந்த புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதா, கோவிந்த புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதாம், ரக்ஷமாம் சரணாகதாம். அச்சுதா சங்கச்சக்கர கதாபாணி, சங்கு சக்கராத்தி ஆயுதங்களோடு இருக்கக்கூடிய பெருமானே கிருஷ்ணா கண்ணா, துவாரகா நிலையா, துவாரகையில் வாசம் பண்ணக்கூடியவனே அச்சுதா, உன்னுடைய திருவடி வாரத்தில் யார் யார் அண்டின்னு இருக்கானோ, சரணாகதி பண்ணிட்டாலோ அவளை காப்பாற்றுவியேப்பா. நான் இப்போ சரணாகதி பண்ணிக்கிறேன், என்னை நீ காப்பாற்று. நான் பிரபந்தன் தானே, நான் உன்னை இப்போ சரணாகதி பண்ணிவிட்டேனே, என்னை காப்பாற்று. பிரபத்தி பண்ணிவிட்டேனே, என்னை காப்பாற்று. அச்சுதா கோவிந்தா, வேதத்தினால சொல்லப்படக்கூடியவனே, வேதவேத்தியனான பரம்பொருளே, புண்டரீகாக்ஷா தாமரை போன்றதான கண்கள் உடையவனே, ரக்ஷமாம் சரணாகதாம், நான் சரணாகதி பண்ணுறேன், என்னை ரட்சிக்கணும்னு அப்படி ரெண்டு கையையும் விட்டுட்டு அஞ்சலி பண்ணிட்டு அப்படியே கூப்பிடுறாள். உடனே கிருஷ்ண பரமாத்மா அந்த துவாரகையில் இருக்கக்கூடியவன் சத்யபாமையோட விளையாடின்னு இருக்கான். யாரோ ஒரு பக்தை நம்மளை கூப்பிடுறான்னு நினச்சுட்ட அவன், ஆகா அவள் நம்மளை நினச்சிட்டு இருக்காளே, அவளுக்கு நாம் அபயம் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் போய் காப்பாற்றணும்னு மனசுனால நினச்சானா. எந்த நாமாவை கூட்டாலோ, எந்த நாமாவை கூட்டாலும் அந்த நாமாவே ஓடி வந்து புடவையை சுரந்து தான். அப்போ அவன் துச்சாதனை இழுக்க 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 புடவை வந்துட்டே இருக்கான். அவனால் ஒன்றும் துயில் உரிய முடியல. அப்படி வந்து கிருஷ்ண பரமாத்மா காப்பாத்தினான்னா, எதனால காப்பாத்தினா? விஸ்ரிஜ்ஜலஜ்ஜாம் யோதீதே மன்னாமாணி நிரந்தரம். லஜ்ஜையை விட்டு பக்தி பண்ணணும். லஜ்ஜையை விட்டுட்டா நமக்கு வந்து பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா ஓடி வந்து காப்பாற்றுவான்னு தெரியறது இல்லையா? அதனால் போர்க்களத்திலேருந்து எல்லாத்தையும் வெறுங்கையே மீண்டு போனான்னு வந்ததான அந்த ராவணனுக்கு ரொம்ப வெக்கமா. வெளியூரில் எங்கேயாவது நடந்திருந்தா கூட, வேறு தேசத்தில் நடந்திருந்தா கூட, நான் அவனை அடித்தேன், அவன் 2 அடி அடிச்சுட்டான்னு பொய் சொல்லிடுவான். ஆனால் ஆண்டாள் சொல்கிறா, இங்கே சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. எங்கே இலங்கை எங்கே இருக்கோ, இலங்கை இருக்கிற இடத்துக்கே போய் அவனை போய் வதம் பண்ணினதான ஒரு வீரமுடையவன் ராமபிரான் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறான். அதனால் இது எங்கன்னா லங்காபுரியிலேயே நடந்ததுனால எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டான். அதனால் எதையும் பார்க்கறதுக்கு அவனுக்கு மனசு இல்லையா, யாரையும் பார்க்கலையா, அப்படி குனிஞ்சுட்டானா, பூமியை பார்த்துட்டே அப்படியே போயிட்டே இருக்கானோ. எங்கே நேராக போனான்னா, நேராக போனால் தாத்தாட்ட போயிட்டானோ. மால்யவான் தாத்தாட்ட போயிட்டான். தாத்தாட்ட போய் அடறான், இந்த மாதிரி யுத்தம் நடந்தது, எப்படி தெரியுமா நடந்தது? ஒரு க்ஷணம் அவனுக்கு வந்து ஞானோதயம் ஏற்பட்டு தான். அப்போ தாத்தாட்ட சொல்கிறச்சு, நான் வந்து அவன் வந்து என்னை ராமபிரான் அவ்வளவு பானத்தினால் அடிக்கிறான், அத்தனை பானமும் என்னை வந்து தாக்கிறது. நான் அவனை மானிடன்னு நினைக்கல, சாட்சாத்து யாருன்னா சர்வேஸ்வரனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், பரதேவதையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறத ஒரு க்ஷணம் சத்புத்தி ஏற்படுறது. மால்யவான் இடத்துல சொல்கிறானா, யஸ்ய விக்ரமமாசாத்ய யஸ்ய விக்ரமம் ஆசாத்ய
ராட்சசாः நிதனங்கதாக யஸ்ய